ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சேனலில் வந்துட்டு லாங் வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணி இடையில வந்துட்டு எனக்கு ஃபீவர், பையனுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆயிடுச்சு. லாஸ்ட் ஃபுல் லென்த் வீடியோவில் வந்துட்டு பாண்டிச்சேரியோட டே 1 ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு டே 2 தான். இதில் வந்துட்டு ரூம் ரெண்ட், அப்புறம் ரூம் டூர், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டே 1 டேரெக்டாக சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டி ஓஷன் பார்க், அப்புறம் ஃப்ரெஞ்ச் காலனி, இங்கே எல்லா இடமுமே கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4 o'clock இருந்தது. இந்த ரெசார்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு பார்டரில் தான் வந்து இருக்குது. பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே இல்லை. இது வந்து ஒரு 3 star ரெசார்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சேஃப்டிலேருந்து, செக்யூரிட்டியிலேருந்து, அப்புறம் ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. டோருக்குமே வந்து ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணவே முடியும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் அந்த கார்டை வந்து கையோடு எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை கார்டை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம டோரை வந்து சும்மா சாத்தினா கூட அது வந்து ஃபுல்லாக லாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் அவங்கக்கிட்ட கீ வாங்கிட்டு வந்து தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ரூமோட வாசல்ல நின்று பார்க்கும்போது இந்த வியூ தான் இருந்துச்சு. நிறைய மயில் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. சடனாக வந்து வெளியே வந்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒரு பெரிய மயில் வந்து பறந்து வந்து டப்புன்னு உட்காந்துச்சு. அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அது காணும், எங்கே போச்சுன்னே தெரியல. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ்ல ரூமும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. பால்கனி இல்லாத ரூம்ஸ், அப்புறம் பால்கனி வச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியாக வரோம், அம்மா அப்பா கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வரோம், எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக வில்லா, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனால் மித்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பயங்கர ரேட்டாக இருக்கும். ஒரு காஃபியே வந்து 120 rupees ஒரு ஆளுக்கு. இங்கே வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோவும் அவைலபிளாக இருக்குங்கிறனால நம்ம வந்துட்டு அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ரெசார்ட் வாசல்லே வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தப்போ மேப்பிள் ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பால்கனி வந்து இருக்காது. இந்த தடவை வந்துட்டு டேஃபோடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்கனி செட்டப்போட ஒரு ரூம் தான் இது. பால்கனிலேருந்து பார்த்தா டேரெக்டாக வந்து ஸ்விம்மிங் பூல், அப்புறம் சுற்றி இருக்க ரூம்ஸ் எல்லாம் வந்து தெரியும். ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஷேடு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு மழை வந்தால் தண்ணி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் அது வந்து ஆக்சுவலாக வியூவை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதுக்கு பதிலாக சன்ஷேட் மாதிரி கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கலாம். அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அன்னைக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தி, பரோட்டா, பன்னீர் டிக்கா மசாலா இது எல்லாமே ஸ்விக்கிலே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சாப்பிட்றதுக்காக ஆர்வமாக கிளம்பி வந்தாச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இங்கே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பஃபே பிரேக்ஃபாஸ்ட் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 வகையான ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மில்க் ஷேக்கு, அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஒரு டின்னில் ஊற்றி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம மெனு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இட்லி, இங்கே வந்துட்டு சூப்பராக நெய் ததும்ப கேசரி, அப்புறம் இதில் வந்துட்டு நல்லா சூடாக கிறிஸ்பியாக வடை வந்து அப்பப்போ ஃப்ரை பண்ணி போட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து அன்னைக்கு லெமன் சேவைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா உதிரியாக இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப டேஸ்டான ஒரு வெண்பொங்கல். இங்கே வந்து வெண்பொங்கல் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாம்பார், சட்னி இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஆர்வமாக 7:30 போலலாம் வந்துட்டோம். அதனால் பூரி வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் அதுக்கு சைடிஷ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்ட பூரியுமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே வந்துட்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்ட குருமா, அதுக்கப்புறம் சன்னா மசாலா வச்சுருந்தாங்க. என்னோடய ஃபேவரெட் வந்து அன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெட்ஜஸ் வந்து வீட்டிலே செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்து அதுதான் வந்து நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா சூடாக தோசை, முட்டை தோசை, அப்புறம் சீஸ் தோசை, பொடி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம் இதுக்கெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சீஸ் ஆம்லேட் தான் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் நான் சீஸ் ஆம்லேட் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி முட்டையும் சீஸும் சேர்ந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டெசர்ட் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு குலாப் ஜாமுன், டோனட்டு, அதுக்கப்புறம் சின்ன கேக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே உட்காந்து பொறுமையாக பேசி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பையன் வந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும்னு வந்து சொல்லியிருந்தான். ஸ்விம்மிங் பூலில் பயங்கர ஆட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு டேரெக்டாக ஈவினிங் ஒரு 4 மணி போல் பாரடைஸ் பீச் கிளம்பி வந்துட்டோம்.
அன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் வந்து எதுவுமே சாப்பிட தோணவே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே. பாண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பிளேஸ் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பீச் தான். இங்கே கண்டிப்பாக நீங்கள் வராமல் போகாதீங்க. ஒன் டே ட்ரிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக பாரடைஸ் பீச் வாங்க, அவ்வளோ வைபாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ இந்த பேராகிளைடிங் வந்து இல்லை, பட் இப்போ வந்து இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேம்ங்க. என்னதான் ஒரு அட்வென்ச்சராக இருந்தாலும் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்னா வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இதுலேருந்து கீழெல்லாம் விழுந்து அவங்க லைஃபே வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா சும்மா இந்த மாதிரி பார்க்குறதோட விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த பேராகிளைடிங் மட்டும் போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பையனுக்கு வந்து இந்த ஏடிவியில் வந்து போகணும்னு சொல்லி ஆசை. நான் வந்து ஓட்டலான்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட்ட தெரியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து பையன் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டான். அவங்க அப்பா கூட போனால் அவன் இன்னும் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அவங்க 2 பேரும் தான் பீச்சில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சுற்றி உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேராகிளைடிங் மேலே பறந்துட்டே இருந்துச்சா, பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்கிறனால அதையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பையனுக்கு வந்து பீச்சை மட்டும் பார்த்துட்டா போதும், எல்லாத்தையுமே மறந்து அவங்க அப்பா கூட ஜாலியாக போயிடுவான். எனக்கு வந்து 1 hour 2 hour கிட்ட நல்ல காமான ஒரு டைம் வந்து கிடச்சிது. சுற்றியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த அலைகளெல்லாம் ரசிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அப்புறம் இந்த கேமல் எல்லாமே ஒரு கூடாரத்துக்கு கீழே உட்காந்துருந்தோம். கேமலை வந்து அவ்வளோ பக்கத்தில் நான் அன்னைக்கு தான் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பீச்லேயே வந்து தனியாக ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த சைட் போகவே இல்லை. ஆனால் பையன் வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்து நானும் போய் ஆடணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அங்கே வந்து வைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பையன் வந்து அவனுக்கு பிடிச்ச ஜெயிலர் பாட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அவன் அழுதுட்டு இருந்ததை பார்த்து அவனை ஹாப்பி ஆக்குறதுக்கு அங்கே இருந்த கொஞ்சம் பேர் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் ஜாலியாயிருச்சு. அன்னைக்கு டே வந்து பாரடைஸ் பீச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கையோட கிளம்பியாச்சு. ஏன்னா விநாயகர் சதுர்த்திங்கிறனால இன்றைக்கி வந்து சேம் மெனு வந்து போடலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திங்கிறனால சக்கரை பொங்கல் வந்து பண்ணியிருந்தாங்க, கூட ரவை கிச்சடி, அப்புறம் சேம் எனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கூட அன்றைக்கும் இருந்தது. முந்தின நாள் வந்து பண்ணியிருந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் சோளா பூரி மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி கோதுமை மாவு பூரி பண்ணியிருந்தாங்க. கூட வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அப்புறம் அன்றைக்கி பண்ண அதே வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கும் வந்து அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து நான் நிறைய எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு ரூம் டூர் வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சோடனே ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன். சரி லாஸ்ட்டாக வந்து கிளம்பும் போது ரூம் டூர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்கும். அதுக்கு அடியில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்காங்க. அந்த டேபிளுக்கு மேலேயே நம்ம இன்ஸ்டண்ட்டாக டீ காஃபி இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கான செட்டப் எல்லாமே ரெடியாகவே வச்சுருந்தாங்க. பாலுக்கு பதிலாக மில்க் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் காஃபி பவுடர், அப்புறம் ஹாட் வாட்டர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணால் நமக்கு காஃபி வந்து கிடச்சிரும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி தெரியல. அதனால் அந்த செட்டப்பை வந்து நாங்கள் அப்படியே கலைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே தான் வச்சுருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து செப்பல்லாம் வந்து கழட்டி போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் வந்து இருக்குது. இங்கே வந்து முக்கியமாக எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது. அந்த ஒரு கோல்டன் லைட் கலரில் ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு லைட் வேணும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அதுக்கு வந்து எந்த லைட்டிங் சோர்ஸுமே வந்து கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த கோல்டன் கலர் லைட்டு மட்டும்தான் இருக்கும். வாஷ்ரூமில் ஃபுல்லாக ட்ரையரும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஈரமாக இருக்கும் இல்லையா, ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக ஈரமே இருக்காது, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ அங்கேருந்து அப்படியே ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னா ஒரு பெரிய கபோர்டு வந்து இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம துணி அப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அது பக்கத்துலேயே ரொம்ப பெரிய சேர் அண்ட் டேபிள்லாம் வந்து கிடையாது. ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ் மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய கண்ணாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் கூட இருக்குது. அது வந்து நம்ம மேலேயும் கீழேயும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே திரும்பணும் அப்படின்னா ஒரு சின்ன டேபிள், அது பக்கத்தில் ஒரு நைட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் இன்டர்காம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெட்டு. பெட்டோட 2 சைட்லேயுமே சைட் டேபிள் வித் நைட் லேம்போடே இருந்துச்சு. பெட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே டிவி கூட இருந்தது. அங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு டிடிஹெச்சில் என்னென்ன சேனல்ஸ்லாம் வருமோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. கீழே அப்படியே ஒரு டிவி யூனிட், அப்புறம் பக்கத்தில் ஒரு ஒர்க்கிங் டேபிள் கூட இருந்தது. அப்படியே வெளியே வந்தோம்னா பால்கனிலேருந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து தெரியும். ரொம்ப நாளாகவே வேலை அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு சின்ன பிரேக் வந்து தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. காமாக வந்து எந்த வேலையும் இல்லாமல் 3 நேரமும் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து சடனாக இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ். நாங்கள் 2 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் வந்து 12 o'clock ஆஃப்டர்நூன் வந்து செக்இன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வந்து செக் அவுட் பண்ணிடணும். இந்த 4000 ருபீஸ் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து தான். ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் செரீனா. ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு வந்துட்டு கிளம்பி அப்படியே நேராக நம்ம சென்னைக்கு வந்து வந்தாச்சு. எங்கே போனாலும் சரி நம்ம வீடு தாங்க நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பையனுக்கு உள்ளே வந்தானா அவன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து பந்தாட ஆரம்பிச்சிட்டான். பாண்டி டு சென்னை வந்து 2 hours தான் ஆகும். ஒரு 12:30 கிட்டலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே வந்துட்டு நம்ம வீட்டு சாப்பாடை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரே கிரேவிங்ஸாக ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே வீட்டில் வாங்கி வச்சு தான் போயிருந்தேங்கிறனால அரிசி பருப்பு சாதம் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு மீல் மேக்கர் 65 வந்து பண்ணியிருந்தேன். மீல் மேக்கர் 65 பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், சட்டன் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மினி மீல் மேக்கரை வந்துட்டு நல்லா சுடுதண்ணியில் ஒரு 20 நிமிஷம் போல் போட்டு வச்சிட்டேன். அது நல்லா ஊறி போய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமும் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும். நான் வந்து 2 தடவை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே. ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன் பூஜை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வர வழியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக வந்து கொலக்கட்டை அப்புறம் சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணி நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.